டிஎம்கேவோட ஆஸ்தான தொகுதிய பாஜகவுக்கு விட்டு குடுத்திருக்க போகுது அப்படின்ற ஒரு அரசல் பரசலான ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்கே சார். விட்டு ஆமா, குடுத்துருச்சு அப்படின்னு. ஆமா. குளித்தலை தொகுதி. ஆ. டிஎம்கேவுக்கு வந்து ஆஸ்தான தொகுதின்னு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே ஆமாமா. தெரிஞ்சிருக்கும். அதாவது கலைஞர் அவர்கள் முதல்ல எம்எல்ஏவுக்கு போட்டியிட்ட தொகுதின்னா குளித்தலை தான். அது வந்து இப்போ கால ஆமா. மாற்றங்கள்னால இப்பவும் அதிமுக திமுக கைக்கு தான் வந்தது. ம். எம்எல்ஏவா அங்க இருக்காங்க. இருக்காங்க. ம். ஆனா, அது கலைஞர் முதன்முறையா போட்டியிட்ட தொகுதியா இருக்கலாம். இப்போ கரண்ட்ல திமுக இருந்தாலுமே, ம். அது வந்து அதிமுகவுக்கு ஒரு வலுவான தொகுதி. கண்டிப்பா. ஏன்னா, அ எம்ஜிஆர் மறைந்த பிறகு கட்சி பிளவுபட்டிருந்த அந்த சூழ்நிலையிலேயே ஜெயலலிதாவுடைய சேவல் சின்னம் அங்க வந்து வெற்றி ம். பெற்றுருச்சுது. அப்போ குளித்தலையில அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு. அ அந்த அதிமுக செல்வாக்கான தொகுதிய தான் இப்ப பாஜக கேக்குது. ம். பாஜக 80 தொகுதியில ஆரம்பிச்சு 50 தொகுதி வரைக்கும் வந்து நிக்கும்போது நெறைய அ அதிமுக எம்எல்ஏவா இப்ப இருக்கக்கூடிய தொகுதியிலே கேட்குறாங்க. அப்ப குளித்தலைய கேட்கறதுல ஒண்ணும் ஆச்சரியம் கிடையாது. ஆனா அவங்க என்ன லாஜிக்ல குளித்தலைய கேட்குறாங்க அப்டின்னா, அது திமுக தலைவர் அவரு கலைஞர் கருணாநிதி நின்னு ஜெயிச்ச தொகுதி. இப்பவும் திமுக அங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த தொகுதியில போய் திமுகவுடைய ஆஸ்தான தொகுதியில போய் நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா, நம்ம அரசியல் ரீதியா இங்க வந்து ஒரு பாத்தியா? திமுகவுக்கு அடுத்து வந்துட்டோம். உன் கையில இருந்த தொகுதி, அதுவும் உனக்கு வந்து ரொம்ப ஆமா. ஃபேவரட்டான தொகுதி இப்ப என்கிட்ட இருக்கு பாத்தியா?